வாக்யஜ்ஞேன கல்பதாம். வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹம்சகீதா 16வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச புத்ரா ஹிரண்யகர்பஸ்ய மானசாः சனகாதயः பப்ரச்சுः பிதரம் சூக்ஷ்மாம் யோகஸ்யைகாந்திகீம் கதிம். சனகாதய ஊச்சுः குணேஷ்வாவிஷதே சேதः குணாశ్చేతసి చ ప్రభో కథమన్యోన్యసంత్యాగః ముముక్షోరతితితీర్షోః. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 3 குணங்களிலிருந்து அறிவுபூர்வமாக தன்னை ஒரு மனிதன் பிரித்து கொண்டு குணங்களை கடந்தவனாக தன்னை உணர வேண்டும் என்பதுவே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை உபதேசம் பண்ணி, இந்த ஞானம் இல்லாததினால்தான் மனிதர்கள் அறிந்தே தவறு செய்கிறார்கள் என்று விளக்கி, இந்த ஞானம் ஏதோ புதியதாக தோன்றியதல்ல, அனாதி காலமாக மனித சமுதாயத்திற்கு என்றென்றும் பயன்பட்டு வருகிறது என்பதை விளக்கி சொல்லுகிறார். 16வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு கதையை சொல்லி, ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சியில் இந்த கருத்துக்கள் ஆராயப்பட்டன என்பதை ஞாபகப்படுத்துவதன் மூலம் இந்த கருத்துக்கள் அனாதியானவைகள், பரம்பரையாக வந்து கொண்டிருப்பவைகள் என்று உபதேசம் பண்ணுகிறார். பிரம்மாவினுடைய புத்திரர்கள் தங்களுடைய தந்தையாகிய பிரம்மதேவனிடம் யோகத்தை பற்றி, அதனுடைய நுண்ணிய தன்மை, சூக்ஷ்மாம் என்பதற்கு ஸ்ரீதரி எழுதுகிறார், துர்விக்ஞேயாம் என்று எழுதுகிறார். சிரமப்பட்டு அறிந்து கொள்ளப்பட வேண்டிய இந்த யோகத்தை பற்றி தாங்கள் கூற வேண்டும். மனிதர்கள் அறிதற்கு அரியது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அறிதற்கு அரியன்னு அர்த்தம். சூக்ஷ்மாம் யோகம், சூக்ஷ்ம யோகம்னா அறிதற்கரிய இந்த யோகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஐகாந்திகீம் கதிம் பராம் காஷ்டாம் என்று ஸ்ரீதரி எழுதுகிறார். வாழ்க்கையின் மேலான குறிக்கோளான யோகத்தை பற்றி, அந்த யோகத்தின் நுண்ணிய தன்மையை பற்றி, அறிதற்கு அரியதான அந்த யோகத்தை பற்றி கேள்வி கேட்டார்கள். அவர்கள் கேள்வி கேட்ட விதம் பின்வருமாறு என்று சொல்லி 17வது ஸ்லோகத்தில் சனகாதி முனிவர்கள் சொன்னதை சொல்லுகிறார். சனகாதி முனிவர்கள் அந்த யோகத்தை பற்றி கேள்வி கேட்ட விதம் இப்படி இருக்கிறது. தந்தையே, மனம் உலகப் பொருள்களை வியாபிக்கிறது. மனம் உலகப் பொருள்களை, விஷயங்களை வியாபிக்கிறது. மனம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு விஷயங்களை பற்றின எண்ணமே இருக்க போகிறதில்லை. தூக்கத்தில் மனம் ஒடுங்கி விடுகிறது. அங்கு நமக்கு விஷயங்கள் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை.
விழித்தவுடன் உறக்கத்தில் ஒரு அனுபவமும் இல்லை என்கின்ற ஒரு அனுபவம் இருந்தது என்பது தெரிகிறது. அது ஒரு வகையான அனுபவம். விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் மனமானது பொருள்களை வியாபிக்கிறது. வியாபிக்கிறதுனா பொருள்களை, ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த எண்ணம் கண் வாயிலாக அந்த இதன் மூலமாக அது வியாபிக்கிறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது. இதுக்கு பேர் தான் விருத்தி வியாப்தின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் விருத்தி வியாப்தி. எண்ணங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பொருள் கண்ணு முன்னாடி இருந்தாலும் தெரியாது. எண்ணங்கள் கண் வாயிலாக, காது வாயிலாக, மூக்கின் வாயிலாக, நாக்கின் வாயிலாக, தோலின் வாயிலாக உலக அனுபவங்களை எல்லாம் பெறுகிறது. மனமானது உலக அனுபவங்களை மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளை கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற விஷயங்களை மனமானது கிரகிக்கிறது, வியாபிக்கிறது. கிரகிக்கிற போது அதுக்கு வியாபிக்கிறதுன்னு அர்த்தம். மனசு கிரகிக்கிறதுனா, வியாபிக்கிறதுனா கிரகிக்கிறது, அறிந்து கொள்ளுகிறது, புரிந்து கொள்ளுகிறது, உணர்ந்து கொள்ளுகிறது. இது இந்த நிறம், இது இத்தகைய நிறம், இவர்களெல்லாம் பெண்கள், இவர்களெல்லாம் ஆண்கள், இது ஜன்னல், அது கங்கை, இது மலை அப்படின்னு சொல்லி மனசு அதெல்லாம் அதை கிரகிக்கிறது. கிரகிக்கிற போது அதை வியாபிக்கிறதுன்னு சொல்றோம். மனம் விஷயங்களை வியாபிக்கிறது. இது நம்பர் 1. இரண்டாவது, விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது அப்படிங்கிறாங்க. விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது. எப்படின்னா, இப்ப ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெளியில இல்லை, மனசு தானாகவே வாசனாரூபமாக இருந்து கொண்டு அறிந்ததையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறது. அப்ப என்ன பண்றதுன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மைண்டை வியாபிக்கிறதுன்னா ஒரு வே ஆஃப் பிரசன்டிங். மனம் விஷயங்களை வியாபிக்கிறது, விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது. விஷயங்கள் மனதை வியாபிக்கிற போது வெளியில விஷயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த விஷயம் மனசுக்குள்ள இருந்து அந்த விருத்திகள் தானா வருகிறது. திடீர்னு நம்ம வீட்டு ஃபோன் நம்பர் ஞாபகம் இல்லைன்னு வச்சோம். ஞாபகம் வர்றது ஏதோ ஃபோன் நம்பரை பற்றி நமக்கு என்ன, அதை பற்றி நினச்சி எப்போ ஒன்று நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம், வந்துடுறது. ஏதோ திடீர்னு ஊர் விஷயம் ஒன்று என்ன ஆச்சோன்னா, அங்கே நம்ம அதை ஒன்று பார்த்துருக்கோன்னு வச்சுப்போம். இப்போ பத்ரிநாத்தை பார்த்துட்டு வந்துட்டோம், நல்ல விஷயத்தை எடுத்துப்போம். பத்ரிநாத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். பத்ரிநாத்துங்கிற விஷயம் எங்கேயோ 290 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது பத்ரிநாத், ரிஷிகேஷத்துலேருந்து. ஆனால் அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த அந்த வாசனை இருக்கா இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்குது, கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற வாசனை இருக்குது. அதில் விஷயங்கள் மனதை வியாபிக்கின்றன. முதல்ல ஒரு பொருளை முதல்ல இல்லை, பொருள்களை பார்க்குற போது எண்ணம் மனது பொருளை வியாபிக்கிறது. பொருள்கள் இல்லாத போது எண்ணங்களே, அந்த பொருள்களே மனதை, பொருள்களே எண்ண வடிவமாக இருந்து கொண்டு மனதை வியாபிக்கிறது. இது பிரிக்க முடியாததாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த இந்த அந்யோன்யமாக இருக்கு, இதுக்கு பேர் தான் அந்யோன்யம்னு பேர். விஷயங்களை மனம் வியாபிக்கிறது, விஷயங்கள் மனதை வியாபிக்கின்றன. அந்யோன்யமா இருக்கு. அது ரெண்டும் ரொம்ப இணை பிரிக்க முடியாததாக இருக்கிறது. ஒரு தாட் எடுத்துட்டா அந்த தாட்டில் ஆப்ஜெக்ட் இல்லாத தாட் ஏதாவது ஒன்று உண்டா சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த எண்ணத்துக்கு ஒரு பொருள் இருக்கா இல்லையா? ராமசுவாமி அப்படின்னு நான் சொல்றேன், உடனே ராமசுவாமிங்கிற அந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அதுக்கு ஒரு ரூபம் தெரியறதா இல்லையா? பொருள் இருக்கு. பொருள் இல்லாத எண்ணம் கிடையாது. பொருள் இல்லாத வெறும் எண்ணம், அது அது ஒரு சூன்யமான எண்ணம்னா,
இந்த சூன்யம்ங்கிறதே அபாவம் கூட அக்கார்டிங் டு தர்க்கசாஸ்திரம் அபாவம்ங்கிறது ஒரு பதார்த்தம். இன்மை என்பது ஒரு இருப்புன்னா அது பெரிய தர்க்கசாஸ்திரம், லாஜிக் பிலாசபி. நான் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். அப்போ எண்ணம்ங்கிறது இருக்கிறது என்பதை பற்றிய எண்ணம், இல்லை என்பதை பற்றிய எண்ணம். அப்ப எண்ணத்துக்கு ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னா, எண்ணத்துக்கு பொருள்கள் இல்லை என்பதும் கூட ஒரு எண்ணத்தோடு பொருளோடு கூடிய எண்ணம் தான். ரொம்ப ரொம்ப சட்டில். அது ரொம்ப நீங்கள் ரொம்ப அதிகமாக கவலைப்பட வேண்டாம் புரியலன்னா. ஆகையினால பொருள்கள் இல்லாமல் எண்ணங்கள் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு பொருளோடு சம்பந்தப்பட்டு தான் எண்ணம் இருக்க முடியும். இல்லாட்டி எண்ணங்கள் மனசு ஒடுங்கிடும். எண்ணங்களுக்கு விஷயங்கள் தேவை. எண்ணங்களுக்கு விஷயம்னா பொருள்ங்கிறது, எண்ணங்களுக்கு விஷயங்கள் தேவை. விஷயங்கள் இல்லாமல் எண்ணங்கள் இருக்க முடியாது. ஆனா என்னன்னா இந்த எண்ணங்கள் தான் நம்மளை படாத பாடுபடுத்துகிறது. வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை என்னன்னா எண்ணங்கள் தான் நம்மை படாத பாடுபடுத்துகின்றன. நமக்கு நல்ல எண்ணங்கள் இருப்பதால் தீய எண்ணங்கள் வரும்போது துக்கமாக இருக்கிறது. பாருங்களேன், தப்பி தவறி நம்ம நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நல்ல எண்ணங்கள் உடையவர், அதுவும் சாத்தியம்னு தெரிகிறது உலகத்தில். நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இருந்தாலும் கூட திடீர்னு நம்ம மனசில் ஒரு தீய எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த தீய எண்ணத்தை கண்டு தாங்க முடியல, நமக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இத்தகைய ஒரு தீய எண்ணம் என் உள்ளத்தில் தோன்றுகிறதே அப்படின்னு ஒரு துக்கம் இருக்கு. ஆகையினால நல்ல எண்ணங்கள் மாத்திரம் வந்ததுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையில், மற்ற வாழ்க்கையில் அதை பற்றி கொள்ளல, இது மாதிரி எத்தனை வேணாலும் நினச்சிக்கலாமா, அவன் அதுதான் தியானமே பண்ணிட்டு இருக்கான். அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு நல்ல எண்ணங்கள் இருப்பதால் தீய எண்ணங்கள் வருவதை கண்டு பயமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. அதனால் நல்ல எண்ணங்கள் கூட ஒரு வகையில் நமக்கு இடைஞ்சலாக இருக்கு, ஒரு வகையில் துக்கத்துக்கு காரணமாக இருக்கு. ஆனால் விவகாரத்துக்கு நல்ல எண்ணங்கள் வேண்டுமா வேண்டாமான்னா வேண்டும். என்ன தர்மமான எண்ணங்கள் வேண்டும். ஆகையினால இப்ப இந்த இரண்டு வகையான எண்ணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி, அதுதான் அவங்க கேள்வி. தீய எண்ணங்களாலும் மனது துக்கப்படுகிறது, நல்ல எண்ணங்களால் மகிழ்ச்சி அடைகிறோம். இருந்தாலும் தீய எண்ணங்களை நம்மால் தவிர்க்க தைரியமா சொல்லியான வழி இல்லை, முடிவதில்லை. தீய எண்ணங்களை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை. ஆகவே என்ன தெரிகிறது என்றால் எண்ணங்களே நமக்கு ஆபத்தா இருக்கு, எண்ணங்களே நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு மாபெரும் உண்மை. ஆகையினால ஒன்று ஆப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டு இருக்கோம், இல்லாட்டி ஆப்ஜெக்டை தியானம் பண்றோம். என்ன நடக்கிறது? ஒன்று விஷயத்தோட சேர்ந்துருக்கோம், இல்லாட்டி விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நினைக்கிறதுனால அதை போய் பார்க்குறோம், பழையபடியும் அதோட சம்பந்தம் வைக்கிறோம், பழையபடியும் நினைக்கிறோம், ஆஹா அப்படிங்கிறோம், பழையபடியும் ஆஹா 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 ஆஹா. இந்தியா ஜெயிச்சிடுச்சு மெட்ராஸ் மேட்ச்ல, ஒன் டே மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஆனந்தமா இருக்கு, அப்பா இந்தியா இந்த தடவையா ஜெயிச்சுதே வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அப்படின்னு.
எப்படி சுவாமி ஆசிரமத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இத்தனை வேலை போயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கிற போது நமக்கு இப்படி இந்த விஷயமும் மனசும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்று வாசனாரூபமாக இருக்கு, இல்லாட்டி விஷய சம்பந்தமாக இருக்கு. இப்படியே இருந்து கொண்டிருக்கு. அந்யோன்யமாக இருக்குங்கிறார். அந்யோன்யமாக இருக்கு. இது எப்படி இதையெல்லாம் நீக்குவது, இதை எப்படி தியாகம் பண்ணுவது, அதுக்கு என்ன சாதனை பண்ணணும்? சொல்லப்போனால் எண்ணங்களே எனக்கு துக்கமாக இருக்கு. பியூர் குட் தாட் இருக்க முடியறதில்லை. பியூர் குட் தாட் 10% பியூர் குட் தாட்டு இருக்க முடியறதில்லை. அதனால ஐ வாண்ட் தாட்லெஸ் ஸ்டேஜ். நான் முடிச்சுட்டேன். எப்படி சாப்பிடணுமா, தூங்கணுமா, எல்லாம் பண்ணணுமா, ஆனால் தாட்டு இருக்கப்படாதான். எண்ணமற்ற பெருநிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னா, எண்ணமற்ற பெருநிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னா, என்னமோ வார்த்தை தான், அது ஒரு பதமே தவிர அதுக்கு பதார்த்தம் இருக்கான்னா, அப்படி ஒரு சொல்லு வேணா யூஸ் பண்ணலாம். எண்ணமற்ற பெருநிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதை எப்படி இன்டர்பிரட் பண்றது? எண்ணம் இல்லாமல் ஒரு நிமிஷம் வாழ முடியுமா? வாழணும்னாலே என்ன வேணும்? நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம் பாருங்க. இந்த இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இதுல இருந்து எப்படி தப்பிக்கொள்வது, இதுல இருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டாங்க. அதுதான் இந்த 17வது ஸ்லோகத்தினுடைய சாரம். அதுக்கு பகவான் பதில் சொல்ல போறார். எப்படி சுவாமி இதுல இருந்து விடுபடுறது? ஒன்று ஆப்ஜெக்டோட கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கோம், இல்லாட்டி ஆப்ஜெக்டை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று விஷய சம்பந்த அதுவா விஷய தியானம். இதை தவிர என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒன்றும் நடக்கிறது. ஆகையினால விஷய சம்பந்தமும் சில சமயம் சுகத்தை தருகிறது, துக்கத்தை தருகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் துக்க மிஸ்ரித சுகத்தை தருகிறது. விஷய தியானமும் துக்க மிஸ்ரித சுகத்தை தருகிறது. புரியுறது இல்லையா? விஷய சம்பந்தமும் துன்பம் கலந்த இன்பத்தை தருகிறது, விஷய தியானமும் துன்பம் கலந்த இன்பத்தை தருகிறது. நாம விரும்புவதோ துன்பம் கலவாத பேரின்பம். அதை அடைவதற்கு என்ன வழி, அதை அடைவதற்கு என்ன உபாயம், இதுதான் கேட்குறாங்க. இந்த ஸ்லோகத்துக்கு இனி பதார்த்தம் சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்தப்படி போகலாம். ஹே பிரபோ, பிரபோன்னு யாரை பார்த்து கூப்பிட்டாங்க? பிரம்மாவை பார்த்து கூப்பிட்டாங்க. யாரு? சனகாதி ரிஷிகள் புத்திரர்கள். குணேஷு சேதா ஆவிஷத். குணேஷுன்னு சொன்னா திரிகுணாத்மகேஷு விஷயேஷு, முக்குணமயமாகி இருக்கிற விஷயங்கள்ல சேதா, சேதான்னு சொன்னா மைண்ட் அப்படின்னு அர்த்தம். சேதா ஆவிஷத்தே, ஆவிஷத்தேன்னு சொன்னா நுழைகிறது, வியாபிக்கிறது. ஆவிஷத்து. குணாஹாச்ச சேதசி ச ஆவிஷத்தே. முக்குணமயமான விஷயங்களும் மனதை வியாபிக்கிறது. நான் சொன்னதுதான், நான் முதல்ல விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு பதம், அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். விஷயங்களை மனது வியாபிக்கிறது. சப்தமி த்விதீயார்த்தே. குணான் சேதா வியாப்னோதி இத்யர்த்தா. குணேஷு அப்படின்னு இருக்கு, ஆனால் அது நம்ம த்விதீய அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் சில ரூல் எல்லாம் மாறும். குணேஷு சேதா ஆவிஷத்தை, குணாஹாச்ச சேதசிச்ச ஆவிஷத்தை. அதான் நான் இப்போ சொன்னதுதான். மனம் விஷயங்களை வியாபிக்கிறது, விஷயங்கள்
மனதை வியாபிக்கும். வாசனா ரூபேண அப்படின்னு போட்டுங்க. வாசனா ரூபேண வியாபனோதி. குணாஹாச்ச சேதசிச்ச ஆவிஷத்தே. ஆவிஷத்தேங்கிறது சப்ளை பண்ணிக்கணும். அதில் போட்டிருக்கிறத ரெண்டுலையும் சப்ளை பண்ணி. குணேஷு சேதா ஆவிஷத்தே குணாஹாச்ச சேதசிச்ச ஆவிஷத்தே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். மனம் விஷயங்களை வியாபிக்கிறது, விஷயங்கள் மனதை வியாபிக்கின்றன. அதிதிதீருஷோஹோ முமுக்ஷோஹோ. அதிதிதீருஷோஹோ முமுக்ஷோஹோன்னா இந்த குணங்களை கடக்க விரும்புகின்றவனுக்கு, குணங்களை கடக்க விரும்புகின்றவனுக்கு, முக்குணமயமான விஷயங்களை கடக்க விரும்புகின்றவனுக்கு, அதாவது விஷய சம்பந்தத்தோடும் விஷய சம்பந்தத்தையும் விஷய தியானத்தையும் வெல்ல விரும்புகின்றவனுக்கு, விஷய சம்பந்தத்தினால் ஏற்படுகின்ற துக்கமிஸ்ரித சுகத்தை வெல்லுவதற்கு, விஷய தியானத்தினால் ஏற்படுகின்ற துக்கமிஸ்ரித சுகத்தை வெல்லுவதற்கு, அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அதி திதீர்ஷோஹோ. அதினா அதி தர்த்தும் இச்சுஹு. அது இச்சுஹு சப்தம். அது ஓஹோ அப்படின்னா கடக்க விரும்புகின்றவனுக்கு. ஆறாம் வேற்றுமை. திதீர்ஷோஹோ அதி திதீர்ஷோஹோ முமுக்ஷோஹோ. அவற்றையெல்லாம் கடந்து முக்தி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் உடையவனுக்கு. சுருக்கமாக சொன்னால் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இவை. ஏன்னா விஷயங்கள்லேயும் இந்த 3 குணம் இருக்குது. அதுவும் நம்ம தான் பார்த்தோம். ஆகமோப பிரஜாதேசா பார்த்துட்டோம். அதுதான் மனசை 3 குணங்களால் அதை விருத்தி பண்ணும். குணஹேதவகான்னு பார்த்தோம் 4வது ஸ்லோகத்தில். குணஹேதவகான்னு பார்த்தோம். ஆகையினால இந்த குணங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால இந்த குணங்களை கடந்து இந்த குணங்களால் மாட்டிக்கொள்ளாமல், குணங்களில் சிக்கிக்கொள்ளாமல் கடந்து முக்தி பெற விரும்புகின்றவனுக்கு, முமுக்ஷோஹோன்னா மோக்தும் இச்சுஹு, முக்தி பெற விரும்புகின்றவனுக்கு. அதிதி தீர்ஷோஹோன்னா அதி தர்த்தும் இச்சோஹோ. தரணம்னு சொன்னால் கடக்கிறதுன்னு அர்த்தம். தீர்ஷோஹோ. அந்யோன்ய சந்தியாக கதம். அந்யோன்ய சந்தியாக, அந்யோன்யமாக இருக்கிற இந்த இணை பிரிய முடியாத இருக்கின்ற இந்த விஷய சம்பந்தம், விஷய தியானம், விஷய தியானம், விஷய சம்பந்தம், விஷய சம்பந்தம், விஷய தியானம் என்று அந்யோன்யமாக இருக்கக்கூடிய இதனை கதம் சந்தியாக கர்த்தும் சக்கியத்தை. இதனை எப்படி நன்றாக நீக்க முடியும்? சந்தியாகன்னா சந்நியாசங்கிறத சந்தியாகன்னு போட்டிருக்காங்க பாருங்க. சம்யக் தியாக. நன்றாக இதை எப்படி நீக்க முடியும்? நான் எங்க போனாலும் இது வருது. ஹிமயமலையில் ஒரு குகையில் போய் உட்காரலான்னு சொன்னாலும் நான் உலகத்தில் அனுபவித்த எண்ணங்கள் எல்லாம் என்னை வாட்டுகிறது. என் மனதிலிருந்து எப்படி விடுபட முடியும்? நான் எங்கே போனாலும் பொருள்களை விட்டுட்டு போயிடலாம், வீட்டை விட்டுட்டு போயிடலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். என்னுடைய மனசை எப்படி விட முடியும்? மனசை எப்படி விட முடியும்? நான் என்ன வேணாலும் சன்னியாசம் பண்ணலாம், மனசை சன்னியாசம் பண்ண முடியுமா என்னால்? அதனால் இது எப்படி சுவாமி சன்னியாசம் பண்ண முடியும்னு அப்பாவை பார்த்து கேட்குறாங்க பிள்ளைங்க. சந்தியாகன்னா அந்யோன்யமாக இருக்கின்ற இந்த முக்குணமயமான விஷய தியானத்தையும் விஷய சம்பந்தத்தையும் எப்படி விடுவது? கதம் சந்தியாக, எப்படி விட முடியும்? ஏதாவது உபாயம் இருக்கிறதா? தியாகா கர்த்தும் சக்கியத்தேவா?
அஸ்தி சேத் சஹா உபாயா கஹா, தியாகம் பண்ணுவதற்கு ஏதாவது தியாகம் பண்ண முடியுமா, முடியுமானால் அது எப்படி, அந்த உபாயம் சொல்லுங்கன்னு அர்த்தம். அதான் கொஸ்டின். மனிதன் குணங்களிலிருந்து விடுபட முடியுமா, சுருக்கமாக சொன்னால் எண்ணங்களிலிருந்து, எண்ணங்களின் தாக்குதலிலிருந்து மனிதன் விடுபட முடியுமா, விடுபட முடியுமானால் அதற்கான வழி என்ன, அந்த வழியை தயவு செய்து தாங்கள் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இதி பப்ரச்சு கதம் அந்யோன்ய சந்தியாகா இதி பிதரம் சூக்ஷ்மாம் ஐகாந்திகீம் கதிம் பப்ரச்சு. இதோட எங்கேயோ சொல்ற மாதிரி இருக்கா? முதல் ஸ்லோகம் தான், இதுக்கு முதல் ஸ்லோகம் தான். இது இன்வெர்டட் காமாஸ். சனகாதயா ஊச்சுஹு முமுக்ஷு கதம் அந்யோன்ய சந்தியாகா இதி சூக்ஷ்மாம் யோகஸ்ய ஐகாந்திகீம் கதிம் பிதரம் பப்ரச்சு அப்படின்னு சொல்லி நீங்க 16ஆம் ஸ்லோகத்தினுடைய செகண்ட் லைன்ல கனெக்ட் பண்ணிக்கணும். அவதான் நல்லா தெளிவா போய். சரி, இனி பிரம்மா என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஏவம் ப்ருஷ்டோ மகாதேவः ஸ்வயம்பூர்பூதபாவனः த்யாயமானः பிரஷ்னபீஜம் நாப்யபத்யத கர்மதீஹி. கிருஷ்ணர் அந்த நடந்த நிகழ்ச்சியை கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்கார். நடந்ததை சொல்றாரு. ஸ்ரீ பகவான் வாச்ச, இவங்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஏவம் பிருஷ்டா மகாதேவா, இப்படி அவர்களால் கேள்வி கேட்கப்பட்ட அந்த மகாதேவன் யாரு? பிரம்மாவுக்கு. மகாதேவன்னா சிவன் மாத்திரம் இல்லை, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே மகாதேவா, சிறப்பு வாய்ந்த பெரிய தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் யாருன்னா ஸ்வயம்பூஹு, தானே தோன்றியவர், அவருக்கு காரணம் கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்வயம்பூஹு சொன்னா அகாரணஹா அப்படின்னு அர்த்தம். அகாரணஹா. சுவாமி புராணத்துல எல்லாம் விஷ்ணுவோட நாபியிலிருந்து வந்தார்னு சொல்லியிருக்கே அப்படின்னா, விஷ்ணுவோட நாபியிலிருந்து வந்திருக்கார், விஷ்ணு காரணம், பிரம்மா காரியம் இல்லையான்னா, எல்லாம் புராணம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சிவபுராணத்தில் சொல்லியிருக்கோம், விஷ்ணுவே சிவங்கிட்டிருந்தான் வந்தார்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கடைசியில் இப்போ இந்த கங்கா கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரே இதாக இருக்கும். விஷ்ணுவினுடைய திருவடியிலேருந்து கங்கை கிளம்பி வருகிறது, அது சிவனுடைய தலையிலே விழுகிறது. அப்படி வருகிறதுன்னா சைவர்கள் கேட்டால் விடுவாங்களா? 100 கோடி பிரமர் நொந்தினார் நேற்றுக்கு தான் பாடினாங்க. 6 கோடி நாராயணர் அங்கனேன்னா, அங்கனேன்னா நான் அப்படியே தான், அதே மாதிரி தான், அதே கதை. 100 கோடி பிரமரும் போனார். இந்த கங்கை மணலை எண்ணில் அத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க. நாராயணனும் விஷ்ணுவும் வந்துட்டு போய், நாராயணனும் பிரம்மாவும். ஈடில்லாதவன் ஈசன் ஒருவன் என்ன, அதுக்கு அர்த்தம் வேற, தத்துவார்த்தம் வேற. கங்கை மண்ணை எண்ணில் இத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க. என்னைக்கும் அழியாத இருக்கிறவன் ஈஸ்வரன் தான் தத்துவத்துக்காக சொல்றது. ஆக பரபிரம்மஸ்வரூபத்திலிருந்து மகாவிஷ்ணுவை என்ன எடுத்துக்கணும்? பிரம்மஸ்வரூபமாக எடுத்துக்கணும். அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுல சுத்த சத்துவ பிரதிபிம்பித சைத்தன்யமாக முதல்ல தோன்றது யாருன்னா பிரம்மாஜி, சிருஷ்டிகர்த்தா. அவரே தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் ஸ்திதிகர்த்தா. யார்? பிரம்மா. அதாவது சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லும்போது பிரம்மான்னு விடுறோம், ஸ்திதிகர்த்தா சொல்கிற போது விஷ்ணுவை சொல்லிவிடுறோம், லயகர்த்தா சொல்கிற போது சிவன்னு சொல்கிறோம். இது கன்ஃபியூஷன்லாம் கிடையாது, புரிய வைக்கிறதுக்காக அப்படிலாம் சொல்கிறது. ஸ்வயம்பூன்னா தானே முதல்ல தோன்று, காரணம் இல்லாதவன் அர்த்தம். பூத பாவனா, பூத பாவனான்னு அர்த்தம் உயிர்களை எல்லாம் தோற்றுவிப்பவர். பூதான் பாவயதி உத்பாதயதி இத்தியர்த்தா. உயிர்களை எல்லாம் தோற்றுவிப்பவர். தத்தத் கர்ம பலானுசாரேன, அவரவர்களுடைய கர்மபலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களையெல்லாம் படைக்கிறவர். யாரு? பிரம்மாஜி.
அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் எப்போவுமே இல்லையா. இப்போ நீங்கள் தினம் டிவியில் காலம்பரை பாருங்கள் போடுவான், பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் போடுவான், ஃபஸ்ட்டு போடுவான். அது இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு 5 அது ஒரு எத்தனை குழந்தை பிறக்கிறதுன்னு போடுவான். தினம் காலம்பரை டிவியில் இது காட்டலாம், பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் அப்படின்னு. அது மாதிரி அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார், கர்மதீஹி, கர்மதீஹினா ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தார். என்ன சிருஷ்டி பண்ணமே, இங்கே எல்லாம் இதை இந்த பக்கம் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், அந்த பக்கம் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், அப்படியே பண்ணிகிட்டே இருந்தார். கர்மதீஹி, ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தாராம். பிரஷ்ன பீஜம் தியாயமானஹா அப்படி ந அபியபத்தியத்தை. இவங்க கேட்ட கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப பிஸியாக இருந்த மூடு வேறு விதமான மூடில் இருந்தார். யார்? பிரம்மா. இவங்க திடீர்னு கேள்வி கேட்டு வச்சுட்டாங்க. கேட்ட உடனே அவர் மூடு வேறு எதிர காரியத்தை கர்மாவில் இருந்தது, வேறு ஏதோ காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ பஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சுவாமி இவர் வேலை பார்த்துட்டு இருக்கார். கர்மதீஹி, கர்மதீஹின்னா பிளான் பண்ணிகிட்டே இருக்கார். என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணலாம், யார் எங்கே சிருஷ்டி பண்ணலாம், யாரெல்லாம் பஞ்சாபில் போடலாம், யாரெல்லாம் காஷ்மீரில் போடலாம், யாரெல்லாம் யாழ்ப்பாணத்தில் பிறக்க வைக்கலாம், யாரெல்லாம் இதில் என்னமோ கண்ட்ரி இருக்க ப்ராப்ளம் இப்போ வந்துருக்கு, ரொம்ப இருக்குது, என்ன மறந்து போச்சு, எங்கேயோ வச்சுங்களேன், சோமாலியாவா, பரவாயில்ல பாருங்களேன். இந்த ஆளெல்லாம் அங்கே சிருஷ்டி பண்ணலான்னு, அங்கே சிருஷ்டியே நடக்காது இப்போ சோமாலியாவில், சாப்பிட்டா தானே. அதனால் அப்போ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கார். கர்மாவை பற்றி திங்க் பண்ணிருக்கார். பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் போய் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாரா, அவர் ஒன்றும் மறுக்கலை, அவர் பிளானிங் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். கர்ம தீஹி, நான் கர்மம் பண்ணலை, அவர் கர்ம தீஹி. கர்மாவை பற்றியே பிரம்மதேவர் செயலின் முகுதியால் கலக்கமுற்ற மனதுடையவராய் இருந்ததால் கர்மாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கார். யாரெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதை பற்றி நினச்சிட்டு இருக்கார் அவர். அப்போ போய் கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா, பிரஷ்ன பீஜம் ந அபியபத்தியத்தை. யோசிச்சு பார்த்தாராம், இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு. விடையே தெரியலையாம், எப்படி இது பண்ணுறது. ஆமாம்மா, கதம் அந்யோன்ய சந்தியாக. அவங்க கேட்ட உடனே இவரே கேட்டுக்கிறார் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே. அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன கேட்டாங்க, கதம் அந்யோன்ய சந்தியாகனா. இவரும் மனசுக்குள்ளே கதம் அந்யோன்ய சந்தியாக, கதம் அந்யோன்ய சந்தியாக. யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு, விடையே வர மாட்டேங்கிறது. திங்க் பண்ணி பார்க்குறார், பதில் வரமாட்டேங்கிறது. அடுத்தபடி என்ன பண்ணார்னா, சரண்டர் டு தி லார்ட். அவர் என்ன பண்ணிவிட்டார்னா, மனசில் விஷ்ணுவை நினச்சிட்டாராம். அவர் விஷ்ணுவை நினைச்சாராம். விஷ்ணு, பகவானே நீ தான் எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா பிரம்மாவனுடைய உபாதியை பற்றி பிரம்மசூத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஸ்வயம் ஞானி அப்படின்னு சொல்லி, அவர் ஒருத்தர் தான் குரு இல்லாமல் ஞானம் உடையவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கும் கூட சூக்ஷ்மமாக ஏதோ ஒரு சக்தி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லி பெரிய விசாரம் பிரம்மசூத்திரத்தில் அது உண்டு. பிரம்மாவுக்கு எப்படி ஞானம் வந்தது இப்படி கேள்வி கேட்குறீங்க இல்லையா. இப்போ நம்ம கேட்ட உடனே எனக்கு என்னோட குரு சொல்லி கொடுத்தாருமே, அந்த குருவுக்கு அவரோட குரு, அந்த குருவுக்கு அவரோட குரு, அந்த குருவுக்கு அவரோட குரு. முதல்ல ஞானம் எப்படி வந்தது சொல்லுவோம். போர் அடிக்கிறதுனால முதல்ல ஞானம் எப்படி வந்ததுன்னு, முதல்ல ஞானம் தானாக வந்தது. அது யாருக்கு வந்தது? அது பிரம்மாவுக்கு வந்தது. பிரம்மாவுக்கு எப்படி வந்தது? அது உபாதி விசேஷம். இது ஒரு பெரிய விசாரம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா, பிரம்மாவை கீழே வச்சு விஷ்ணுவை மேலே வச்சிருக்கு. சில கான்டெக்ட் புராணம் தானே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், புராணத்துல எல்லாம் இப்படி சொல்லும். புராணம் இந்த இடத்துல விஷ்ணுனா யாரு? பிரம்மா, பிரம்மாவனுடைய பிரம்மா. அது மாதிரி ஸ்வயம்பூஹு. ஆனால் இந்த ஸ்வயம்பூஹுன்னா அகாரணம்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அர்த்தம்னா, அந்த ஒரே பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூங்கிறது ஒரு பேர், அதுக்கு தான் தோன்றின் அர்த்தம் இருந்தாலும் கூட இந்த கான்டெக்ஸ்டில் அவருக்கு ஒரு ஸ்வயம்பூங்கிறத ஒரு உபச்சாரமாக வச்சு அவருக்கு காரணம் இருக்கிற மாதிரியே தான் சொல்லுகிறது இந்த 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 நூல், அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் இதுலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, கருத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது எப்படி அவர் வந்தார் இவர் வந்தார்னா கடைசியில் ஒன்றுமே புரியாது. கடைசியில் விஷயம் சப்ஜெக்ட் போயிடும். நீங்கள் அந்த சந்தேகத்திலேயே என்ன பண்ணிடுவீங்க, இதில் ஒன்றும் சரியில்லைன்ட்டு போயிடுவீங்க. எது முக்கியமோ
அதை கோட்டை விட்டுடக்கூடாது. இப்போ பிரம்மா என்ன பண்ணார்? அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சமாம் அசிந்தயத் தேவஹ பிரஷ்னபாரதி தீர்ஷயா தஸ்யாஹம் ஹம்சரூபேண சகாசமகமம் ததா சமாமசிந்தயத் தேவஹ பிரஷ்னபாரதி தீர்ஷயா தஸ்யாஹம் ஹம்சரூபேண சகாசமகமம் ததா. சஹா தேவஹ பிரஷ்னபாரதிதீர்ஷயா மாம் அசிந்தயத். அந்த தேவன், எந்த தேவன்? மகாதேவன், ஸ்வயம்பூ பூதபாவனா கர்மதீஹி பிரம்மா. இந்த பிரம்மாஜி என்ன பண்ணார்னா, பிரஷ்னபாரதிதீர்ஷயா, பிரஷ்னம் சொன்னால் கேள்வி, பாரதிதீர்ஷயான்னா அந்த பிரஷ்னத்தினுடைய கரையை கடைப்பதற்கு, அது ஒரு விதமான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது. இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், கேள்விக்கு விடை காணும் பொருட்டு. அந்த பிரஷ்னத்தை கடக்க விரும்பினார்னா, அந்த பிரஷ்னத்தை கடக்க விரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதில் சொல்லணும். திதீர்ஷயா, பாரம் ஸ்ரீதரி கிளீனாக எழுதிட்டார், உத்தரம்னு எழுதிட்டார். பாரம்னா என்னன்னா உத்தரம், பதில். அதுக்காக வேண்டி என்ன பண்ணாராம்? மாம் அச்சிந்தயத்துங்கிறார். மாம்னு இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை சொல்றார். என்னை அவர் தியானித்தார், என்னை அவர் தியானித்தார், ஈஸ்வரனாகி என்னை தியானித்தார் அப்படின்னு அர்த்தம். மாம் அச்சிந்தயத். மாம் அச்சிந்தயத்துனா என்னை நினைத்தார், அதாவது தியானித்தார். பகவானே, இந்த கேள்விக்கு நீதான் எனக்கு விடையை சொல்லணும் அப்படின்னு. சுவாமிஜி, அது மாதிரி நாமெல்லாம் தியானம் பண்ணா வருமானா? இறைவனே நமக்கு விடை சொல்லுவாரான்னு. இறைவன் சொன்ன விடைகள் தான் இந்த புஸ்தகம் எல்லாம். அதனால் அது அது சில உபாதிக்கு தான் அது முடியுமா, எல்லா உபாதிக்கும் அப்படி வராது. அதனால தான் நாம் ஒழுங்காக சமத்தா குருக்கிட்ட போய் படிச்சு விடணும். அதனால் பகவானே நமக்கு கொடுப்பாரா பார்க்கலான்னா, ஜென்மா எத்தனை ஜென்மா எடுக்க வேண்டி வருமோ தெரியாது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. அதனால் மாம் அச்சிந்தயத்து, என்னை அவர் நினைத்தார், தியானம் பண்ணினார். அப்போ உடனே என்ன பண்ணாராம் பகவான்? அப்பவும் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அங்கேருந்தே அப்படியே ஞானத்தை உற்பத்தி பண்ணலையாம். என்ன, தஸ்ய, அந்த பிரம்மதேவருக்கு, தஸ்ய சகாசம் ததா, அப்பொழுது, ததா அப்பொழுது, தஸ்ய அவருக்கு, தஸ்ய சகாசம் அவர் அருகில், ஹம்சரூபேண அகம் அகமம், நான் ஹம்ச வடிவில் சென்றேன். இங்கே தான் ஹம்சங்கிற பதமே வருது. ஹம்சகீதா இப்போ தான் ஆரம்பம் சொன்னேன் இல்லையா? நான் ஹம்ச வடிவில் சென்றேன். கிருஷ்ணர் இது கடைசியில் சொல்ல போகிறார். நான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்ல போகிறார். கடைசியில் வரப்போகிறது அகம் யஜ்ஞான்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்ல போகிறார். ஹம்சரூபேண அகம் அகமம், நான் ஹம்ச வடிவத்தில் போனேன். ஹம்சம்னா அன்னபட்சி. நான் முதல்ல விளக்கம் சொல்லியிருக்கேன். அன்னபட்சி வடிவத்தில் போனார்னு சொல்லலாம், தப்பு இல்லை. புராணம் ஃபிக்ஷன் ஓகே. இல்லாட்டி ஒரு சன்னியாசி வேஷத்தில் போனார். ஏன்னா சன்னியாசிகளுக்கும் ஹம்சங்கிற பதம் பொருந்தும். ஆகையினால ஹம்சரூபேணன்னா அன்னபட்சி வடிவில் போனார் என்றும் பொருள் கொள்ளலாம். அது புராண கதையாக இருப்பதால். இல்லை, அதை நம்மளால் நம்ப முடியல, ஒரு பறவை பேசிச்சுன்னு சொல்கிறது என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அதில் ரொம்ப தாத்பரியம் இருந்ததானால் நீங்கள் சன்னியாசி ரூபத்தில் போனார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஹம்சரூபேண தஸ்ய சகாசம் அகமம். அடுத்த ஸ்லோகம். திருஷ்ட்வா மாம் தவுபவ்ரஜ்ய கிருத்வா பாதாபிவந்தனம் பிரம்மாணமக்ரதः கிருத்வா
பப்ரச்சுः கோ பவானிதி திருஷ்ட்வா மாம் தவுபவ்ரஜ்ய கிருத்வா பாதாபிவந்தனம் பிரம்மாணமக்ரதः கிருத்வா பப்ரச்சுः கோ பவானிதி. இவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். யாரு? பிரம்மா. இந்த கதையை நல்லா இப்படி யோசிக்கணும், கற்பனை பண்ணணும். கண்ணை மூடி பிரம்மா தியானம் பண்ணுறார். ஜஸ்ட் இமேஜினேஷன். தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது வந்துட்டார். யாரு? ஹம்ச ரூபத்தில் மகாவிஷ்ணு வந்துட்டார். வந்த உடனே இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரா, இவர் எப்படி தட்டினாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க. அந்த வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்களுக்கு ஆசை. யாருக்கு? சனகாதி முனிவர்களுக்கு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் கண்ணை மூட இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறார். ஆகையினால அவரை யாருன்னு தெரியணும் கேள்வி. நேர பெரியவங்களை நீங்கள் யாருன்னு கேட்டுவிடக்கூடாது. அது மரியாதை குறைவு. அது மரியாதை குறைவு. அதனால என்னென்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பெரியவங்களை வச்சுக்கிட்டு கேட்கணுமா, அப்படி ஒரு சம்பிரதாயம். ஆகையினால என்ன பண்ணாங்க இவங்க, என்ன பண்ணாங்க, அப்பாவை அப்பா அந்த பாருங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னாங்க. அவரும் பார்த்தார். பார்த்த உடனே அவர் 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 முன்னாடி போனார். போன உடனே இவங்களும் பின்னாடியே கூட போனாங்க. இவங்களும் கூட பின்னாடியே போனாங்க. அங்கே வந்து பிரம்மா வந்து அவரை மகாவிஷ்ணு அம்ச ரூபத்தில் அவர் நிற்கிறார். யார்? மகாவிஷ்ணு. அன்னபட்சி இல்லை துறவி எப்படி வேணும் வச்சுங்க. நின்ன உடனே இவங்க போன உடனே பிரம்மாவை முன்னாடி வச்சு இவங்க கேட்குறாங்க. பிரம்மா வந்து இது யாருன்னு அவர் கேட்குறதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட வேலை. யாருன்னு கேட்குறது கூட அவரால் இது முடியல. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரம்மாணம் அக்ரத கிருத்வா, பிரம்மாவை முன்னாடி வைத்துக்கொண்டு இவங்க பின்னாடி நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணாங்களாம். பிரம்மாவை வைத்துக்கொண்டு இவங்க நமஸ்காரம் பண்ணி பாதாபிவந்தனம், அவங்களுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி பாதாபிவந்தனம் கிருத்வா என்ன கேட்டாங்கன்னா, தாங்கள் யாருன்னு கேட்டாங்க. கோ பவான், நீங்கள் யாருன்னு யார் கேட்டாங்க? சனகாதி முனிவர். ஒரே கோரசா அந்த டிராமாவிலே தான் வருவாங்க. கோ பவான் அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த டிராமாவிலாம் தயார் பண்ணுவாங்க. இன்னும் 4 பேர் சேர்ந்து சொல்லணும், சேர்ந்து முடிக்கணும். அது மாதிரி அவங்க வந்து கோ பவான் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் உடனே இந்த ரொம்ப சில பேர் இதில் வந்து யார் சாமி இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சௌரியமாக அதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிட்டேன். 4 பேர் சேர்ந்து கேட்டாங்க. லைக் அவர் சினிமா ட்ராமா. அதனால அவங்க வந்து பிரம்மாணம் அக்ரத கிருத்வா, பிரம்மாவை முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி என்னன்னு கேட்டாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட சாரம். நான் ஸ்லோகம் சொல்கிறேன், அர்த்தம் சொல்கிறேன். தே மாம் திருஷ்டுவா, தே மாம் திருஷ்டுவா, அவர்கள் என்னை பார்த்தார்கள். என்னை பார்த்து உபவ்ரஜ்ய, அருகில் வந்து பாதாபிவந்தனம் கிருத்வா, திருவடியை விழுந்து வணங்கி பிரம்மாணம் அக்ரத கிருத்வா, பிரம்மதேவனை முன்பு வைத்து கோ பவான் இதி பப்ரச்சு, தாங்கள் யார் என்று கேட்டார்கள். தாங்கள் யார் என்று கேட்டார்கள். தாங்கள் யார் என்று கேட்டார்கள். அவங்க கேள்வி கேட்டாங்க. இதுல ஒரு நீதி என்ன தெரிகிறதுனா, நமக்கு பெரியவங்களை முன்னாடி வச்சு, ரொம்ப பெரியவங்களா இருந்தா நம்ம ஒரு பெரியவங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா அவங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கேட்குற மாதிரி கேட்கணும். அப்படி கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அது ஒரு பணிவு, விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். இதெல்லாம் ஒரு நல்ல கல்ச்சர். அதுக்காக வேண்டி அது இருந்தால் மனசுக்கு சாந்தி இருக்கும். அதுக்காக வேண்டி அப்படி ஒரு கல்ச்சர். கோ பவானிதி பப்ரச்சு, இது பாருங்க, அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறார். கோ பவானிதி, அது இல்லை பப்ரச்சுன்னா அந்த இது முடிஞ்சு போச்சு. பப்ரச்சுவர் என்று என்னை கேட்டார்கள், என்னை கேள்வி கேட்டார்கள். பப்ரச்சுனா பிரஷ்னம் பிரஷ்டு, கஹா பவான், தாங்கள் யார் என்று என்னை கேட்டார்கள். அடுத்த ஸ்லோகம். இத்யஹம் முனிபிஃப் பிருஷ்டஹ தத்வஜிஜ்ஞாசுபிஸ்ததா யதவோச்சமஹம் தேப்யஹ
ததுத்தவ நிபோத மே இத்யஹம் முனிபிः ப்ருஷ்டः தத்வஜிஜ்ஞாசுபிஸ்ததா யதவோச்சமஹம் தேப்யः ததுத்தவ நிபோத மே. ரொம்ப லைவாக இருக்கு. கிருஷ்ணர் அழகாக பண்ணுறார். என்ன சொல்கிறார்னா, உத்தவரே, ஹே உத்தவ, 2வது லைனில் வர பாருங்க, தேபியஸ் தது உத்தவ. உத்தவங்கிறது சம்போதன பிரதமா விபக்தி, விழிவேற்றுமைன்னு தமிழில் சொல்கிறது. உத்தவரே, தத்துவஜிக்ஞாசுபிஹி முனிபிஹி ததா தத்துவஜிக்ஞாசுபிஹி முனிபிஹி அஹம் பிருஷ்டா. அந்த இதிங்கிறத திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்கிறார். 20வது ஸ்லோகத்தில் இருந்த இதி அகம் முனிபிஹி பிருஷ்டா. இவ்வாறு நான் முனிவர்களால் கேள்வி கேட்கப்பட்டேன். இப்படி ஒரு யூசேஜ், கர்மணி பிரயோகம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு சொல்ல முடியாது, பேசிவ் வாய்ஸ் இது. இத்யஹம் முனிபிஹி பிருஷ்டா, அகம் முனிபிஹி ஏவம் பிருஷ்டா. முனிவர்கள் என்னை பார்த்து நீங்கள் யாருன்னு என்று கேட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்னா, தத்துவ ஜிக்ஞாசுபி, தத்துவத்தை அறிய விரும்பியவர்கள். கதம் அந்யோன்ய சந்தியாக, எல்லாம் மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் எப்படி இந்த அந்யோன்யமாக இருக்கிறத தியாகம் பண்ணணுங்கிறத அதுக்கு ஒரு தத்துவத்தை விரும்ப கேட்டாங்க இல்லையா அவங்க. தத்துவ ஜிக்ஞாசுபிகி, இதை பற்றிய உண்மையை அறிய விரும்பிய அவர்கள் தத்துவ ஜிக்ஞாசுபிகி ஏவம் பிருஷ்டா, இப்படி கேள்வி கேட்டார்கள். தேபியः அகம் யத் அவோச்ச தத் மே நிபோத. ஹே உத்தவரே, தேபியः அவர்களுக்கு, யத் அகம் அவோச்ச எதை நான் சொன்னேனோ, தத்து அதனை, தத்துங்கிறது இருப்பாங்க, ததுத்தவன் இருக்கு இல்லையா, அதில் இருக்க தத்து அதனை, மே நிபோத என்னிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிபோதன்னா நிச்சயேன ஜானாது இத்தியர்த்தா, உறுதியாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், அதை நீங்க கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். மே நிபோத, மேனா என்னிடத்திலிருந்து, நிபோத மமமே ஷஷ்டி ஏகவச்சனம். ஆகையினால மஹ்யமே இருக்கு, மமமே இருக்கு, எந்த மேன்னு சொல்லக்கூடாது. அதனால மமமே, மே நிபோத, நிபோத சொன்னா என்னிடத்திலிருந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னீங்கிறத பகவான் சொல்ல போறார். இனிமே அதுக்கு பதில் சொல்றார். நீங்கள் யாருன்னு கேட்டாங்க, அவங்க தத்துவம் அறிய விரும்பி கேட்டாங்க. யார்கிட்ட? இவர்கிட்ட கேட்டாங்க. ஏற்கனவே அவங்க மைண்டில் என்ன இருக்கு, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. இவர் பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்றார். பகவானாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணுமான்னு கேட்டுவிடாதீங்க. ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன எண்ணத்தில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்காகத்தான் அவர் தியானம் பண்ணினார். யாரு? பிரம்மா. அதனால இவர் வந்தார். இவங்க நமஸ்காரம் பண்ணி நீங்க யாருன்னு கேட்டாங்க. இவங்க மனசுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன எண்ணம் இருந்தது? கதம் அந்யோன்ய சந்தியாக அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதுக்கு பதில் சொல்லணுங்கிற நோக்கத்துல பகவான் என்ன பண்றாருன்னா, அவங்க மனசை கொஞ்சம் சிந்திக்கும்படியான பதில சொல்றார். அவங்க கொஞ்சம் சிந்திக்கும்படியாக பதில சொல்றார். அதுதான் வருகிறது. அடுத்த ஸ்லோகம் 22. வஸ்துனோ யத்யநானாத்வம் ஆத்மனः பிரஷ்ன ஈத்ருஷः கதம் घटेत वो विप्राः वक्तुर्वामेक आश्रयः वस्तुनो यद्यनानात्वम् आत्मनः प्रश्न ईदृशः कथं घटेत वो विप्राः
வக்துர்வாமேக ஆஸ்ரயः. ஹே விப்ராஹ, ஓ அந்தணர்களே. அந்தணர்களுக்கு விப்ரர்கள் அப்படின்னு ஒரு பேர். விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வபிரமணகாரிணி. விப்ரஹான்னு சொன்னா வேதத்தை படித்தவனுக்கு விப்ரன்னு பேர். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹ சம்ஸ்காராத் ஜாயத்தே த்விஜஹ வேதபாட்டேன பவேத் வேதபாட்டாத் பவேத் விப்ரஹ பிரம்மஜானாதி பிராமணஹ அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்கு. அதாவது பிறக்கும் பொழுது எல்லோருமே சூத்ரர்கள். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா. சூத்ரஹன்னா இழிவான அர்த்தம் இல்லை, நம்ம மனசில் அப்படி ஒரு கலரேஷன் தப்பாக இருக்கு. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் ஜாயத்தே த்விஜஹா. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஜாதகர்மா நாமகரணம் உபநயனம் எல்லாம் பண்ணுறதுனால அவன் த்விஜன், இரு பிறப்பாளனாகிறான். அப்புறம் வேதம் படிப்பதால் விப்ரன்னா. வேத பாடஸ்து பவேத் விப்ரஹா. பிறகு பரம்பொருளை தெரிந்து கொள்வதால் பிராமணன். வேத பாடாத் பவேத் விப்ரஹா பிரம்மஜானாதி பிராமணா. சங்கராச்சாரியார் பிருகதாரண்ய உபநிஷத்தில் பிராமண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். ஜாதி பிராமணன் இல்லை என்று எழுதுகிறார் சங்கராச்சாரியார். நீட்டாக எழுதியிருக்காருங்க எல்லாம். பிருகதாரண்ய உபநிஷத்தில் வருது. பிருகதாரண்ய உபத்தில் ஒரு போர்ஷனில் சங்கராச்சாரியார் பிராமண பதத்துக்கு சப்தத்துக்கு அர்த்தம் எழுதுகிற பொழுது பிராமணன் என்றால் ஜாதி பிராமணன் இல்லை, பூணல் போட்ட பிராமணன் இல்லை, பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு நீட்டாக எழுதியிருக்கார். தெளிவாக எழுதியிருக்கார், சந்தேகமே இல்லை. சரி, அது அப்புறம் பார்த்துப்போம். அது வேற விசாரம். அது வர்ண விசாரம். அதை பற்றி நாம் இப்போ பண்ணலை இங்கே. ஆகையினால இங்கே விப்ராகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன். விப்ராகன்னா வேதம் படித்தவங்களுக்கு தான் விப்ரன்னு பேர். வெறும் பூணலை போட்டவனுக்கெல்லாம் விப்ரன்னு பேர் கிடையாது. புருஷ சூக்தம் கூட தெரியாது, விப்ரன்னா. அவனை போய் விப்ரன் எப்படி சொல்கிறது? புருஷ சூக்தம் கூட தெரியாத ஆளை போய் இப்படி விப்ரன்னு சொல்கிறது. அதனால் விப்ராக. ஆனால் இவங்கள்லாம் வேதத்தை படித்தவர்கள். அதனால் இவங்களை பார்த்து விப்ராகாங்கிறார். விப்ராக அந்தணர்களே. எதி ஆத்மனஹ வஸ்துனஹ அனானத்வம் அஸ்தி ஈதృశः பிரஷ்னः கதம் घटेत? ஈதృశः பிரஷ்னः வஹ கதம் घटेत? வஹனா உங்களுக்கு, யுஷ்மாக்கம் வஹ. அவர் என்ன கேட்குறார்? உங்கள் கேள்வி ஆத்மாவை பற்றினதான்னு கேட்குறார். நீங்கள் என்னை பார்த்து யாருன்னு கேட்டீங்க. உங்கள் கேள்வி ஆத்மாவை பற்றினதாக இருந்தால் ஆத்மா பலவாறாக இல்லை. ஆத்மா, இது அருமையான பாயிண்ட். ஆத்மா ஏகத்துவம். ஆத்ம ஏகத்துவம். நம்ம மதங்களுக்குள்ளேயே ஆத்மா அநேகங்கிற கொள்கைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்திலேருந்து ஒன்று தெரிகிறது, அனானாத்வம். அனானாத்வம்னு சொன்னால் நானாவாக இல்லைன்னு அர்த்தம். நானாவாக, நானானா நம்ம வீட்டு நானா இல்லை. நானான்னா அது நானா, இது நானா. வீட்டில எல்லாம் நானா இருக்கானா அப்படின்னா, நானான்னா நாராயணனுக்கு அந்த அந்த கதி ஆயிடுது. நாராயணனோட கதி நானா இருக்கானா அப்படின்னா, கிச்சாமி கிச்சாமி நானா கிட்டான் இப்படி பேரை கொலை பண்ணி இப்படிதான் கூப்பிடுறோம். அவர் பாவம் ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில். சீமாச்சு 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 இருக்கானா, சீயாவது மாச்சுவாது. இது ஜாஸ்தி பிராமின்ஸ்ல தான் இந்த பழக்கம். சீமாச்சு வெங்குட்டு வெங்குட்டு சீமாச்சு மாச்சு. அனானாத்வம். அனானாத்வம் சும்மா ஜோக்காசன. அனானாத்வம். அனானாத்வம் சொன்னா நானா அநானா அப்படின்னு அர்த்தம். பலவாறாக இல்லை. ஆத்மா ஒண்ணுதாங்கிறார். ஆத்மா ஒண்ணுன்னா யாரப்பா கேட்கறது? கேள்வி கேட்கறது யாரு? பதில் சொல்றது யாரு?
நீயும் நானும் ஒண்ணுதான். இந்த கேள்வியே பொருந்தாம போயிடுமே பாக்குறார். எப்படி 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 அவங்கள சிந்திக்க வைக்கிறார் பாருங்க. சிந்திக்க வைக்கிறாருன்னு சொல்லலாம், குழப்பறாருன்னு சொல்லலாம். சிந்திக்க வைக்கிறான்னு சொல்றதுதான் மரியாதை. அதனால என்ன சொல்றாருன்னா, ஆத்மனஹ வஸ்துனஹ ஈதృశः பிரஷ்னः பவேத் சேத் வஹ ஈதృశः பிரஷ்னः கதம் घटेत. எடுத்து ஆத்மனஹ யதி ஆத்மனஹ ஆத்மனஹ வஸ்துனஹ அனானாத்வம் ஸ்யாத். இப்படி போடுங்க. உங்களது இந்த கேள்வியானது ஆத்மவஸ்துவை பற்றியதாக இருப்பின், யதி ஈதృశः பிரஷ்னः யதி ஈதృశः பிரஷ்னः ஆத்மனஹ வஸ்துனஹ ஆத்மவஸ்துவை பற்றியதாக இருக்குமே ஆனால், அனானாத்வாத் அது பலவாறாக இல்லாத காரணத்தினால், கதம் घटेत இந்த கேள்வி எப்படி பொருந்தும்? விப்ராக, ஏனென்றால் வக்துர்வா கஹ, கேள்வி எப்படி பொருந்தும்? கேள்வி கேட்பவன் எங்கே இருக்க போகிறான்? பக்துர்வா கஹ, பதில் சொல்றவன் எங்க இருக்க போறாங்கிறார். பதில் சொல்றவன் இருக்க முடியுமா? ஏன்னா இருக்கிறது ஒண்ணு, துவைத்தமே இல்லை, அத்வைத்தம். அத்வைத்தத்தில் கொஸ்டின் கேட்கறது யாரு, ஆன்சர் சொல்றது யாரு? கிடையாது. அப்படி கேட்கிறார். உங்களுடைய கேள்வி எப்படி பொருந்தும்? அது மாதிரி பக்துர்வா மேகஹ, பதில் கூறுவதற்கு இரண்டாவதாக யார் உள்ளார்? மே கஹா ஆஸ்ரயா, என்னை ஆத்மாவாக நான் கருதி கொண்டேனே, ஆனால் எனக்கு நான் எதை சார்ந்து இருக்கிறேன்? என்னை எது சார்ந்துள்ளது? என்னை எது சார்ந்து உள்ளதுங்கிறதுக்கு தமிழ்ல போட்டிருக்கேன் பாருங்க. அல்லது எனக்கு குணங்கள் ஏது? நான் நிர்குண ஆத்மாவாக இருப்பேனே ஆனால், உங்களுடைய கேள்வி அதை பற்றியதாக இருக்குமே ஆனால், இந்த இது எப்படி பொருந்தும்? என்னை எது சார்ந்திருக்கிறது? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஆக்ஷேபார்த்தம். எதுவுமே என்னை சார்ந்திருக்கவில்லை. நான் நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா. நீங்க இதை தமிழ்ல எழுதியிருக்கிறத படிச்சீங்கனாலே நல்லா புரிஞ்சு போயிடும். ஓ அந்தணர்களே, உங்களது இந்த கேள்வியானது ஆத்மவஸ்துவை பற்றியதாக இருப்பின் கேள்வி எப்படி பொருந்தும்? ஏனெனில் அது இரண்டற்றது. பதில் கூறுவதற்கு இரண்டாவதாக யார் உள்ளார்? என்னை எது சார்ந்துள்ளது அப்படின்னா, என்னை எதுவும் சார்ந்திருக்கவில்லை. தோற்றம், அதை அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். என்னை எது சார்ந்துள்ளது? என்னை எதுவும் சார்ந்திருக்கு. அதாவது எனக்கு குணங்கள் இருந்தா தானே நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு ஜாதி இருக்கணும், குணம் இருக்கணும், கிரியா இருக்கணும், சம்பந்தம் இருக்கணும். ஜாதி குண கிரியா இந்த மாதிரி சம்பந்தங்கள் எதுவுமே இல்லாததுனால என்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏகா, அகம் ஏகா. நான் மாத்திரமில்லை, நீங்க நானும் எல்லாரும் ஒன்னாயிடும். உங்க கேள்வி ஆத்மாவை பற்றியதா அப்படின்னு கேட்கிறார். என்னை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டீங்க இல்லையா? நீங்க கேட்டது ஆத்மாவை பத்தியா? இப்ப யாரோ ஒருத்தர் கேட்கிறார், தாங்கள் யாரு அப்படின்னு. உங்கள் கேள்வி ஆத்மாவை பற்றியதா? வெளியில போய் கேட்டுடாங்க. கேட்டா சொல்லிவிடுங்க, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், கிளீனா பேட்ச்ல எழுதி போட சொல்லிருக்கோம் இல்லையா, அதனால அதெல்லாம் சொல்லிடும். பக்துர்வாம் ஏக ஆஸ்ரயா. சரி, இல்லை இல்லை நீங்க உடம்பை பத்தி தான் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்பவும் பொருந்தாதுங்க போறார். அது என்னங்கிறத சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.